we're going to meditate from John 16:13. Okay, promise word. Okay, so when the Spirit of truth comes, He will guide you or us into all the truth. He will not speak on his own, but he will tell you what he has heard. He will tell you about the future. Amen. So this is talking about the Spirit of God, the Holy Spirit. ஆனா அதுல நம்ம கவனிக்க வேண்டிய காரியம் ஆண்டு டைட்டில் கொடுத்த காரியம் டிவைன் இன்டர்வென்ஷன். ஓகே, டிவைன் இன்டர்வென்ஷன். ஸோ ஸோ வே வி சி இந்த இடத்துல வி கேன் நோட்டீஸ் ஒரு சில காரியங்களை நான் ஹைலைட் பண்ணிருக்கேன். ஸோ இது நம்ம ஆல்ரெடி மெடிடேட் பண்ணதான். ஆனால் ஆண்டு எனக்கு நினைவுபடுத்தின காரியம் தான் we gonna start it. When the Spirit of truth, that means the Holy Ghost or the Spirit of God, you call it, okay, the Comforter, you call it. When the Spirit of truth comes, என்ன பண்ணுவாரு, he will guide you and me into all the truth. Okay, the truth. Just notice this, the truth. சத்தியத்துக்குள்ள, அதாவது வசனத்துக்குள்ள அவர் நம்ம நடத்தி கொண்டு போவார் அப்படின்னு சொல்லி நம்ம we meditate earlier. And the verse again is repeated. He will not speak on his own. அவருக்கு சொந்த காரியத்தை பேச போறதில்ல, அவருக்கு தெரிந்த காரியம் பேச போறதில்ல. But he is going to speak it what he has heard it from above, from the Father who is above. பரம தகப்பன் சொன்ன காரியம் வசனத்திலிருந்து தான். ஏன்னா நம்ம படிக்கிறோம், அவர் நம்ம சத்தியத்துக்குள்ள நடத்துற ஆவியானவராய நம்ம பார்க்கிறோம். அது மட்டும் இல்ல, சத்தியம் வசனத்துக்குள்ளனா சத்தியம், இந்த வசனம் யார் கொடுத்தது, யாரால் எழுதப்பட்டது, யாரால் சொல்லி கொடுக்கப்பட்டது, யாருன்னா அது பரம தகப்பனாகி the Lord Father God was given that message to us. And the verse continues, says he will tell you about the future. அப்போ இந்த ஆவியானவர் என்ன பண்ணுவார்னா, பின்னாட்கள் வருகிற காரியத்தை நம்மளுக்கு விவரித்து இல்ல காண்பித்து இல்ல கற்றுக் கொடுப்பார் அப்படி சொல்லி நம்ம அந்த வசனத்தை பார்க்கிறோம். அப்போ the key part what the Lord showed me is this: when the Holy Spirit is guiding me, okay, when he is guiding me or teaching me, okay, whatever you call it, okay, when he's guiding you or teaching to you or speaking to you, he's going to speak it from the word of God, which is truth. அப்போ வசன இருந்துதான் அவர் பேச போறார், வசனத்துல இருந்து தான் அந்த டிவைன் இன்டர்வென்ஷனை கொண்டு வர போறார். அதே அந்த அந்த என்ன சொல்றது, இடைப்பட போறார் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இஸ் கோனா இன்டர்வீன், இஸ் கோனா ஸ்டெப் இன், இஸ் கோனா சேஞ்ச் த கோர்ஸ் ஆஃப் த லைஃப் அப்படி சொல்லி நம்ம பார்த்தோம் கரெக்டா. ஸோ அப்போ வசனத்துல இருந்தா எல்லாமே செய்ய போறாருன்னா அதுக்கு முக்கியமான காரியம் நம்மளுக்கு வேண்டியது விசுவாசம். அவரு பேசிட்டே இருப்பாரு, ஆனா நம்ம பேசுறது புரியல அப்படின்னா, அதை பேசுறது நிமித்தமா நம்ம விசுவாசிக்கல அப்படின்னா அந்த டிவைன் இன்டர்வென்ஷனுக்குள்ள நடக்க முடியாது. அவர் கொண்டு போற வழிகளுக்குள்ள நடந்து கொள்ள போக முடியாது. நம்ம நடப்போம், நம்ம அந்த பாதையில் நடப்போம், ஆனா எங்க நடக்கிறோம்னே தெரியாம நடந்துட்டு இருப்போம் கரெக்டா. So for that, in order to have the divine intervention, we need to have faith. That means every child of God has faith. That is no wrong. But we're going to start from the word called faith. How can I have faith? Or how does faith will come in? Or how can I grow in faith? அப்படின்ற காரியத்துல இருந்தா we're going to start. எப்படி எனக்கு விசுவாசம் உண்டாகும்? ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையை, ஒரு கிறிஸ்துவனுக்கு அடையாளமே இல்லை. அடையாளம் சொல்றது காட்டிலும் அவனுக்குள்ள இருக்கிற ஒரு 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 நல்ல கனி சொல்லலாம். ஓகே, ஒரு நல்ல வித்தியாசத்தை மற்ற மனுஷனுக்கும் மற்ற பிள்ளைகளுக்கும் மற்ற உலகத்தின் பிள்ளைகள் உலகத்தில் இருக்கிறவங்களுக்கும் நம்மளுக்கும் ஒரு வித்தியாசம். விசுவாசம் அவங்களுக்கு இருக்காது. விசுவாசம் அவங்க மேல இருக்கலாம், ஆண்டவர் மீது இருக்காது. ஆனா உனக்கு எனக்கும் விசுவாசம் உண்டு கரெக்டா. நீ கிறிஸ்துவே ருசித்து பார்த்த நாட்கள், இந்த கிறிஸ்துவை தெரிஞ்ச நாட்கள் வந்து you started to have faith. But everyone has this question:
how can I have faith or how can I grow in faith? சுபன் அப்படி யோசிச்சிருக்கீங்களா? எனக்கு எப்படி விசுவாசத்துல வளரணும் அப்படின்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இல்லண்ணா. யோசிச்சு பார்த்தது இல்லைங்களா? சரி, விசுவாசம்னா என்னம்மா? ஆனா நம்புறது அண்ணா. ஒரு இன்விசிபிள் திங்க வந்து நம்ம நம்புறது. இது செய்வாருன்ட்டு சொல்லி நம்ம அப்படி ஒரு உறுதியா இருக்கணும். சொல்லிருப்பார் காடு. ஆனா அத நம்ம விசுவாச கண்களால பார்க்கணும். சரி, ஓகே ஓகே. நேத்து ஐ வாஸ் டீச்சிங் மை சன் ஒரு ஜெர்மிக்கு ஒரு வசனத்தை நான் சொல்லி கொடுத்துருந்தேன். ஓகே, ஸோ இட் இஸ் ஃப்ரம் ஜான் 1:12. ஓகே, அவங்க ஸ்கூலில் ஒரு கார்டு கொடுத்துருந்தாங்க, அதில் ஒரு வசனம் இருந்துச்சு. அந்த வசனத்தை நான் அவனை மெமரைஸ் பண்ண சொன்னேன், படிக்க சொன்னேன். ஸோ இட் சேஸ் ஜான் 1:12, இட் சேஸ், to all who believed Jesus and accepted him, he gave the right to become the children of God அப்படின்னு சொல்லி அந்த வசனம் இருக்கு. அப்போ I asked this question, to all who believed Jesus னா என்ன? What is belief? அப்படின்னு believe Jesus னா என்ன அப்படின்னு சொல்லி I asked this question. ஸோ அப்போ உங்ககிட்ட அதே கேள்வியை கேட்குறேன். What is the part of believing Jesus? Believing Jesus னா என்ன அர்த்தம்? அவர்தான் கடவுள்ன்ட்டு நம்புறது அண்ணா. ஓகே, அவர்தான் கடவுள்னு சொல்லி, அவர்தான் ஆண்டவர், அவர்தான் உலகத்தை படைத்தார் அப்படின்ட்டு நம்புறது. ஓகே, பட் ஐ வாண்ட் டு டீச் ஹிம் இன் ஒரு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கும் ஒரு சின்ன குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. ஓகே, ஸோ ஐ டாட் ஹிம் லைக் திஸ். ஓகே, ஐ ஆஸ்க் ஹிம் டு ஒரு நான் சொல்லிக் கொடுத்த ரூம்ல ஒரு ஒரு சின்ன டேபிள் இருந்துச்சு. ஓகே, I asked him to go and stand and talk. Okay, மேலே நிற்க சொன்னேன். ஸோ அப்போ நின்றுட்டு ஐ டோல்ட் him to jump from here. ஓகே, ரொம்ப பெரிய இடம் இல்லை, சின்ன சின்ன இதுதான், சின்ன அறையும் சின்ன ஒரு ஸ்டூலு தான், அதுலேருந்து குதிக்க சொன்னேன். ஓகே, அவன் என்ன பண்ணியிருப்பான்னு நினைக்கிறீங்க? ஜம்ப் பண்ணிருப்பான். ஈஸியான விஷயம் தானே. ஜம்ப் பண்ணியிருப்பான்னு சொல்றீங்க, ஆனா நடந்தது அது இல்லை. He didn't jump. It is very small stool. ஓகே, இட் இஸ் வெரி ஸ்மால் ஸ்டூல். அவன் குதிச்சா ஒன்றும் ஹர்ட் ஆக போகிறதில்ல. ஆனால் ஐ ஃபோர்ஸ்டு ஹிம் டு ஜம்ப் ஃப்ரம் தேர், பட் ஹீ டிடன்ட் டூ. ஸோ அப்போது நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, in order to teach about believing ஜீசஸை பற்றி சொல்லிட்டு இருக்கும்போது ஐ வாஸ் ஸ்டாண்டிங் ஹியர். நான் இங்கே நின்று என்ன பண்ணேன்னா, அவன் 2 கரங்களையும் பிடிச்சிட்டு இப்போ ஜம்ப் பண்ணு அப்படின்னு சொன்னப்போ, he was hesitated to jump first. But he had confidence within himself. Okay, நான் ஜம்ப் பண்ணா என் டாடி பிடிச்சிப்பாங்க, நான் விழ மாட்டேன் அப்படின்னு நம்பிக்கை அவனுக்குள்ள உண்டாச்சு. ஸோ அப்போ ஜம்ப் பண்ணா. ஓகே, ஐ டாட் him this kind of method. ஸோ மறுபடியும் நான் சொன்னேன், இப்போ நான் உனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன், நீயே ஜம்ப் பண்ணணும் அப்படின்னு நான் உனக்கு சொன்னேன். Again he was hesitated to jump, but he asked one question. என்னோட ஒரு கையை மட்டும் பிடிச்சுக்கோங்க, நான் ஜம்ப் பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னான். I said no, அதனால முடியாது, நீ உனக்கு ஆல்ரெடி எப்படி ஜம்ப் பண்ண சொல்லிட்டேன், ஆனா இப்போ ஜம்ப் பண்ணு அப்படின்னு சொல்லும் போது he was keep on asking, requesting me to come and help him. ஸோ அப்போ சொல்லும் போது he holded one of my hand and then he jumped. Okay, thirdly I told him to again step up to the chair. Okay, the chair மேல நிக்க சொன்னேன். இந்த வாட்டி குதிக்கும் போது நான் ஹெல்ப் பண்ண மாட்டேன், ஆனா நீ ஜம்ப் பண்ணணும், ஆனா சும்மா இல்ல, உன் கண்ணை மூடிட்டு ஜம்ப் பண்ணணும் அப்படின்னு சொன்ன போது he was
straight away telling an answer saying no, என்னால முடியாது. ஏன் அப்படின்னு கேட்கும்போது, ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ஹெல்ப் பண்ணீங்க, கூட நின்றீங்க, ஹெல்ப் பண்ணீங்க. செகண்ட் டைம் வந்து என் கை பிடிச்சி ஜம்ப் பண்ணீங்க, ஹெல்ப் பண்ணீங்க. ஆனா இப்போ நீங்க சொல்றது ரொம்ப கஷ்டமானது, என்னால முடியவே முடியாது, நான் கண்டிப்பா விழுந்துருவேன், நான் கண்டிப்பா தடுக்கி விழுந்துருவேன், எனக்கு அடிபட்டுரும் அப்படின்னு ஒரு பயத்தினால he was standing and he was not allowing, or he didn't follow my instruction to jump. கண்ணு மூடி குதிங்க சொல்லணும், he didn't do it. And again I holded his hand, both of his hand, and I asked him to jump, and that time he jumped again. So I told him, so இதுதான் நீ எஸ்ஸப்பாவை நம்புறது, உன்னால முடியாதுன்னு தெரியும், உன்னால குதிக்க முடியாதுன்னு தெரியும், ஆனா நீ ஏசப்பாவை கரத்தை பிடிச்சு, ஏசப்பா நிக்கிறாரு, ஏசப்பா என் கூட தான் இருக்காரு, நான் அவரை சார்ந்து நிற்பேன், அவர் என் கூட நிக்கிறாரு, நம்பினால நீ உன்னால காரியத்தை செய்ய முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். So for in order to a person to have faith, okay, you need to do is to accept him in your life. You need to accept him. Of course he's going to help you, of course he's going to be with you, ஆனா அவர் வந்து அந்த 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 சூழ்நிலையில வந்து உதவி செய்யறதுக்கு அவர் அலோவ் பண்ணுங்க, அவர் அக்செப்ட் பண்ணுங்க. Okay, so we are talking about how can I have faith. Okay, how can I have faith? This is what we're going to start it. So I don't think so this is going to be a series or it's going to be a very short session. Okay, so I want to go by one particular verse only. Okay, so விசுவாசத்தை குறித்து நான் பார்க்க போது Romans 10:17 says, NLT version says, so faith comes from hearing, that is hearing the good news about Christ. எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். Faith comes from hearing, that is hearing the good news about Christ. Good news அப்படின்னு சொல்லும் போது it is the gospel, it is the teaching of Jesus, it is about knowing about Jesus. Okay, faith comes by hearing, that is hearing the good news about Christ. Amplified version classic editionல சொல்லுது, so faith comes by hearing what is told, man, what is told or what is preached or what is given. Okay, and what is heard comes by preaching of the message that came from the lips of Christ the Messiah himself. இது ரொம்ப அழகா இருந்துச்சு. Faith comes by hearing what is told. அது எழுதப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கு, ஆனா அது மட்டும் இல்ல, and what is heard comes by preaching of the message that came from the lips of Christ. Man, so I'm going to just put a few points. Okay, so இந்த வசனத்துல இருந்து இல்ல, but what people normally says, some people say this, I don't have faith, I don't have faith, or some people also says I have less faith, or ஒரு சில பேர் சொல்லுவாங்க கிறிஸ்துவனா இருப்பாங்க, விசுவாசம்னா என்னன்னு கூட தெரியாம இருப்பாங்க. ஆனா அப்பேற்பட்ட கிறிஸ்துவர்கள், அப்பேற்பட்ட தேவனோட பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்கன்னா, they have been doing praying, they have been reading the word of God, they have been attending all meetings, they would have been fasted. ஒருவேளை அந்த ஒரு சில நபர்கள் வந்து விசுவாசம் வேணும் அப்படின்னு சொல்லி கூட ஜெபிச்சது உண்டு, ஜெபிச்சிருக்கலாம், ஜெபிச்சு இருக்க நபர்களை பார்க்கலாம். பட் எதுக்கு ஜெபிச்சாங்க அப்படின்னா, எதுக்கு உபவாசி ஜெபிச்சாங்க பார்த்தீங்கன்னா, விசுவாசம் வேணும் அப்படின்னு ஜெபிச்சாங்க. ஓகே, ஸோ ஒருவேளை நீங்கள் கூட அப்படி பண்ணியிருக்கலாம். There is nothing wrong, but we need to know this very simple thing.
Ask God for faith. When you ask God for faith, can you have faith? இது ஒரு கேள்வியா கேட்கிறேன். When when a person or when you and me, okay, இன்னைக்கு நீங்களே விசுவாசம் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, can you ask God for faith? நீங்க ஜெபிச்சு விசுவாசத்தை பெற்றுக்கொள்ளலாமா? சூப்பர், என்ன சொல்றீங்க? ஏன் ஆண்டவர்கிட்ட கேட்டா விசுவாசம் கிடைக்குமா? அது நமக்குள்ளே இருக்கிறது தானே. பை கிரேஸ் த்ரூ ஃபெய்த் அப்படின்னு சொல்லி வசனம் இருக்கு. சோ காட் அக்செப்ட் பண்ணும்போது நமக்குள்ள ஃபெய்த் இருக்கு. கேட்டு பெற்றுக்கொள்ளலாமான்னு தெரியலண்ணா. ஆஹா, சரி. நம்மளுக்குள்ள இருக்குன்னு தெரியும். ஆனா அது படுத்தாம இருந்தா அது ஒண்ணுமே இல்லாம ஆயிருமே. Sometimes I would say maybe yes, sometimes you can ask, okay, விசுவாசம்னா என்னன்னே தெரியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா, you can ask God, but he will take you through certain situations in your life practically. You may go through certain trials, you may go through certain hard pathways where it goes like fluctuating like ups and downs and ups and downs. இப்பேற்பட்ட பாத்வேக்குள்ள ஆண்டவர் உங்களை கொண்டு போய் உங்களை நடத்தி வைத்து உங்களுக்கு விசுவாசத்தை கற்றுக் கொடுக்கலாம். அது பெஸ்ட் எக்ஸாம்பிள், you have a person named called Abraham. The journey was very long. In order for him to have faith in his life. Okay. But இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஒரு காரியம், faith doesn't comes by asking God in prayer. கேட்கலாம், தப்பு கிடையாது. எனக்கு தெரியல விசுவாசம்னா என்ன, ஃபெய்த்னா என்னன்னே தெரியாம இருக்கிறவங்களுக்கு கேட்கலாம். ஆனா ஒரு வளர்ந்து வருகிற பிள்ளைகளுக்கு விசுவாசம் ஜபத்தினால வரப்போறதே இல்லை. Rather, faith comes by hearing God's word alone. வசனத்தை கேட்க 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 தான் விசுவாசம் அதிகரிக்கும். அதனால்தான் என்கேஜி ரொம்ப அழகா போட்டிருக்கு, so then faith comes by hearing and hearing by the word of God. ஒரு வாட்டி வசனத்தை கேட்டா விசுவாசம் வந்துடும் நினைக்காதீங்க. ஒரு வாட்டி வசனத்தை படிச்சா விசுவாசம் வந்துடும் நினைக்காதீங்க. ஒரு வாட்டி இந்த பேசேஜை படிச்சா எனக்கு இதுல இருக்கிற விசுவாசத்தை குறித்த காரியம் எனக்குள்ள வந்துச்சு, அன்னைக்கு ஏப்ரஹாம குறித்து நான் தியானிச்சேன், அதனால எனக்கு விசுவாசம் வந்துச்சு நினைக்காதீங்க. இல்ல. Faith comes by hearing and hearing. That means repeatedly you've been meditating, reading and studying and putting those scriptures practically and obeying it can receive faith in our life. நிறைய பேரு இந்த வசனத்தை தப்பா நினைச்சுக்கிறது இதுதான். என்னன்னா, விசுவாசம் ஹியரிங் அப்படின்னு சொல்லிட்டோன்னா, நான் நிறைய சர்மன்ஸை கேட்க எனக்கு விசுவாசம் வந்துடும். எப்படி? நிறைய மல்டிபிள் சர்மன்ஸ், ஓகே, இந்த பாஸ்டர் இதை சொல்ற அதை நான் கேட்கிறேன், இந்த யூடியூப் இந்த சர்வீஸ்ல நடக்கும் போது மீட்டிங் நான் கேட்கிறேன், ஃபர்ஸ்ட் சர்வீஸ் மீட்டிங் கேட்கிறேன், செகண்ட் சர்வீஸ் மீட்டிங் கேட்கிறேன், ஃபெலோஷிப்ல போகிற சர்மன்ஸை கேட்கிறேன், ஓகே, வாட்ஸ்அப் குரூப்ல வருகிற மெசேஜ் வசனத்தை படிச்சு விசுவாசம் வந்து நினைக்கிறாங்க. இல்ல, it is not about reading multiple or hearing multiple sermons and multiple things. No, it is all about you reading it. It is all about you hearing it, what God is speaking. Amen. So it is all about you reading and hearing what God speak to you. நீ அப்கோர்ஸ் அவங்க சொல்லிக் கொடுக்கிற காரியத்தை நீ கேட்கலாம், படிக்கலாம், தியானிக்கலாம். ஆனா நீ அந்த வசனத்தை எடுத்து மறுபடியும் எடுத்து தியானிக்க அப்போ ஆண்டவர் உன்னோடு பேச என்ன ஆகும்னா, உனக்குள்ள விசுவாசம் அதிகரிக்கும்.
அது மட்டும் இல்ல, படிக்கிறனால மட்டும் விசுவாசம் அதிகரிக்க போறதில்ல. அந்த வசனத்தை கீழ்ப்படிந்து, வசனத்துக்குள்ள உன் வாழ்க்கைய நடத்துனீன்னா, உனக்குள்ள இருக்க விசுவாசம் அதிகரிக்கும். உனக்குள்ள ஒரு விசுவாசம் துவங்க ஆரம்பிக்கும். It is all about something like a seed. Faith is something like a seed. Okay? It's like a seed. You hear that word. Okay? நீங்க எப்படி இந்த பிக்சர்ல பார்க்கறது போல தான். Okay? Faith is something like these seeds. Okay? So உங்க வீட்ல இல்ல ஒரு இடத்துல போய் ஒரு 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 விதைய விதைக்கிறீங்க அப்படின்னா, not every seed will grow. Correct? கொஞ்ச நாள் முன்னாடி கடந்த மாசத்துல என்னோட ஜெர்மி ஸ்கூல்ல they gave a project, small project. Okay, they gave few seeds in the hand. சின்ன பசங்கள வந்து உங்க வீட்ல ஒரு சின்ன தொட்டியில சின்ன ஒரு பிளாஸ்டிக் பாட்டில்ல இந்த சீட்ஸை க்ரோ பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, யூனோ வாட், எத்தனை சீட் கொண்டு வந்தான்னா ஆல்மோஸ்ட் ஒரு 5 to 6 சீட்ஸ் கொண்டு வந்தான். டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் சீட்ஸ் கொண்டு வந்தான். அதுல எல்லா சீட்ஸும் வளர்ந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. அவன் டெய்லியும் அவன் டெய்லியும் தண்ணி ஊத்தல. I was the one who poured water. I was just sprinkling that water on the seed, okay, on the soil. எல்லா விதைகளும் விதைஞ்சிச்சு, எல்லா விதைகளும் இருந்தும் லீஃப் வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா இல்ல. Some dead, some was growing, some was growing and கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே சொங்கி அப்படியே டெட்டான சிச்சுவேஷனா போயிடுச்சு. ஒரு சிலது வந்து நல்லா வளர்ந்து நல்ல ஒரு பெரிய 4-5 லீஃப் வர மாதிரி தான் வந்துச்சு. வந்துட்டு கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பிளான்ட், அந்த சின்ன விதை வந்து ஸ்பாயில் ஆச்சு. So I was just monitoring that small seed for almost 2 weeks of time, 2 to 3 weeks. Okay, so faith is like a seed. So you hear that word. Okay, that means நீங்க படிக்கிற வசனம் என்ன பண்ணுதுன்னா, it is going into soil. ஒரு விதைக்கிறீங்க அப்படின்னா உடனே வளர்ந்துரும் நினைச்சீங்கன்னா இல்ல. It will take some time. Correct? It takes some time. You need to water onto that soil or water onto the seed. Correct? So the seed will sprout out. நீங்க பார்க்குற it is just a plant growing history. எல்லாம் சயின்ஸ் படிச்சிருப்போம். கரெக்டா? வாட்டர் தண்ணி ஊத்துனா என்ன ஆகும்னா விதை ஸ்ப்ரவுட் அவுட் ஆகும். கரெக்டா? கொஞ்ச நாள் கழிச்சு கொஞ்ச நாள் சொல்லலாம். ஆனா ஒரே நாள்ல when I was watering on the seed, ஒரே நாள் 2வது நாள்லயே வந்து the leaf just pop off from one of the seed. Okay, one root was growing bigger and deeper. Okay, so seed sprouted, leaf came out, stem was growing, அப்புறம் flower will come out. Flowerல இருந்து என்ன ஆகுதுன்னா fruit will produce. Okay, so it is a process of time. Okay, it is a process of time. ஒரு செடி வளர்க்கறதுக்கு it is a process. It doesn't take in a fraction of 1 day or 2 day or 3 day. இல்ல. It is a process. அப்போ ஒரு விதையை விதைக்கிறீங்க அப்படின்னா டெய்லியும் அந்த மண்ணை தோண்டி நீங்க பாத்தீங்க அப்படின்னா செடி வளரும்னு நினைக்கிறீங்களா? இல்ல. டெய்லி நீங்க தண்ணி ஊத்தலாம். ஆனா தண்ணி ஊத்திட்டு நீங்க அந்த சாயில திருப்பி நோண்டி பாத்தீங்கன்னா it will not grow. It will die for sure. It will not be active. அதே போலதான் நீங்களும் இன்னைக்கு விசுவாசம் இந்த விதைய நீங்க உங்களுக்குள்ள விதைச்சீங்க அப்படின்னா don't dig it, stay on it. நீங்க இந்த வசனத்தை கேட்கறீங்க, வசனத்தை தியானிக்கிறீங்க, வசனத்துக்குள் நடக்கிறீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா வசனம் படிச்சது போல faith comes by hearing and hearing the word of God. It means you don't hear it one time alone, hear it in your spirit. Amen, amen, amen. So it is a process. அதுல உன் வாழ்க்கைய வளர ஆவிக்குரிய வாழ்க்கை வளர வளர உன் விசுவாசம்
அதிகரிக்கும். விசுவாசம் இந்த விதை அதிகரிக்கும், அது பலன் அடையும். கரெக்டா? Amen. It is a process of life that we have been walking on. Amen. ஒரு வசனம் நீ காலையில நான் படிக்கும் போது the Lord just spoke to me. Colossians 2:6 and 7. இந்த வசனத்தை மட்டும் படிச்சுட்டு we're going to end it. And now just as you accepted Christ Jesus as the Lord. Amen. And now just as you accepted Jesus as your Lord, you must continue to follow him. என்னவா? You have accepted Jesus as the Lord. நீங்க இங்க இருக்கிறவங்க எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை அறிஞ்சிருக்கீங்க, அவரை சொந்த ரட்சகராய் ருசிச்சு பார்த்திருக்கீங்க, அவர் அன்பில் நிலைத்திருந்திருக்கீங்க. கரெக்டா? You have accepted him, but you must continue to follow him. It is not one time journey alone. It is not one time knowing God alone. Okay, one time worshiping alone, one time reading the word. No. You must continue to follow him. அப்போ verse 7 அழகா சொல்லப்பட்டிருக்கு, let your roots grow down into him. Let your spiritual life, a Christian walk with God, let your roots grow down into him. ஒரு விதை மண்ணுக்குள்ள புதைக்கிறீங்க அப்படின்னா ரூட் மேல வராது, ரூட் கீழே போகும். கரெக்டா? You take an example of banyan tree. You take an example of a coconut tree. Any trees, the roots will spread out. ரொம்ப ரொம்ப ஆழமாக, ரொம்ப லென்த்தா பாஸ் த்ரூ ஆகிறது banyan trees. Okay, it will spread out to extreme ends. You cannot, நீங்க அத ஒரு banyan ட்ரீயை நீங்க ஆலமரத்தை நீங்க கட் பண்ணணும், வேர்லாம் எடுத்துடணும் அப்படின்னா you cannot really dig it all. Amen. So அதே போலதான் let your roots grow down into him, let your lives be built on him. இன்னைக்கு can we take a moment, a decision in your life telling, நான் என் ஆவிக்குரிய வாழ்க்கையில விசுவாசத்துல வளரும், கிறிஸ்துக்குள்ள வளரும் போது, விசுவாசத்துல வளரும் போது, let my life grow down into him. I need to be built on him. And can you take a decision in your heart saying, இது நான் பண்ண போறேன், டிவைன் இன்டர்வென்ஷன் குள்ள நடக்கணும், நான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னா இன்னைக்கு நீ அதை முதலாவது கிறிஸ்து உனக்கு வேணும். Amen. Let your roots grow down into him. Let your lives be built on him. Amen. And it says, then your faith will grow strong. நீ முதலாவது கிறிஸ்துவுக்குள்ள வளரணும் அப்படின்னு நினைச்சுனா என்ன சொன்னா அடுத்த காரியம், your faith will grow stronger in truth. Amen. Faith will grow strong in truth. That means the word of God. You were taught. யார் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தா? அது உங்களை ஆண்டவரே சொல்லிக் கொடுத்துருக்கலாம், நீங்க படிக்கும் போது ஆவியான பேசியிருக்கலாம், இல்லை உங்க பாஸ்டர் சொல்லிக் கொடுத்துருக்கலாம், இல்லை உங்க மென்டர் சொல்லிக் கொடுத்துருக்கலாம். So the point is, your faith will grow strong in the truth. விசுவாசம் எதுல பலன் அடையும்னா வசனத்தின் பிரகாரமாக, வசனத்திலிருந்து தான் அது பலன் அடையும். And you will overflow with thankfulness. Amen. Nikki, can we confess in your spirit? Can we just confess in your mouth and say, declaring this, I'm going to hear what God is speaking daily. Hearing in the spirit. I'm going to hear I'm going to hear what God is speaking to me daily. Hearing it again and again. Nikki, I'm going to have faith tablet. Nikki, the last few weeks I was a bit down in physical health, but now this I was started to have meditate about faith based scriptures. Okay, வசனத்துல எந்த வசனம் படிக்கும் போது daily morning I had faith tablet.
I will call it as faith tablet. Faith tablet is something like one particular verse alone. ஆனா அந்த பர்டிகுலர் வேர்ஸ்ல இருந்து உன் விசுவாசத்தை பலப்படுத்துற ஒரு காரியமா இருந்துச்சு. Have faith tablet to strengthen you. So, so to have faith, or in order to grow in faith, முதல் காரியம், grow down into him. Let your life be built on him. From secondly, firstly we saw about hearing the scripture again and again in the spirit, or you reading, you meditating, you studying, you memorizing it. Okay. So secondly, let your life be built or grow down into him, and life be built on him, and then you will grow stronger in the truth. Amen. இன்னைக்கு கண்களை மூடி can we just pray and close the session. இன்னைக்கு ராத்திரி வேளையில அப்பா எங்களோட விசுவாசத்தை நீங்க அதிகரிங்க. Faith comes by hearing, and hearing the word of God ன்னு சொன்னீங்களே அப்பா. Hallelujah, hallelujah, Lord. Romans 10:17 says, oh God, faith comes from hearing, what that is hearing the good news, that is the gospel about Christ. சுவிசேஷத்தினால தான் அப்பா, இயேசுவான பேசுற வார்த்தையால தான் அப்பா, நீங்க சொன்ன வசனத்தினால தான் அப்பா, நாங்க அன்றன்றைக்கு வாழ்க்கையில நாங்க படிக்கிற ஒருவேளை அந்த ஸ்கிரிப்சர்ஸ் எங்களுக்கு ஃபெமிலியரா கூட இருக்கலாம் ஆண்டவரே. ஒருவேளை நாங்க படிக்கிற ஸ்கிரிப்சர்ஸ் ஒருவேளை நான் நிறைய வாட்டி அங்க மெடிடேட் பண்ணிருக்கலாம். ஆனா அந்த வசனத்துக்கு ஒரு வல்லமை உண்டப்பா, சுவிசேஷத்துக்கு வல்லமை உண்டப்பா. Oh, hallelujah. Rema kabariant romana kabariant ragarava. Let the Spirit of God will come and will speak over when we are reading and meditating, oh God. ஒருவேளை பழக்கப்பட்ட காரியமா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா எனக்கு புதிய ஒரு மன்னாவா இருக்கணும், ஒரு புதிய அபிஷேகம் அந்த வசனத்துல உண்டாகும், ஒரு புதிய ஜீவன் உண்டாகட்டும் அங்க ஜெபிக்கிறோம் தகப்பனே அப்பா. Hallelujah, hallelujah, Lord, because it is spoken from your word. The word of God is spoken from your word. It is you have given it, oh God. Lord, இனி நாங்க அந்த வசனத்தை தியானிக்கும் போது விசுவாசத்துல எங்களை அதிகரிக்கத்தக்க வார்த்தைகளை நாங்க படிக்கணும். அந்த 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 ஸ்கிரிப்சர்ஸ் படிக்கும் போது we need to identify where my faith is going to work on, where my faith is going to be growing on, oh Father. மாஷேகா பரமணி அந்தரா புகனமா ரஹதனகரபா. கொலோசியன்ஸ் 2ல நாங்க படித்தது பிரகாரமாக, let our roots grow down into you, Lord. Into you. Let our lives be built on you, Lord Father. Loshaba Rabana Handara Bukara Yanturu Makaraba. Hallelujah. Our roots has to be get stronger. Lord, ஒருவேளை நாங்க we may be a weaker vessel, oh God. We may be weak, Lord. Our flesh may be weak. Maybe our prayer life may be weak. Our daily reading the word of God may be weak, Lord. Our spiritual journey may be weak, Lord. It is a true thing, oh God. But Lord, this night time, let our roots, the faith words as we are meditating, faith builded words that we are meditating, faith-filled scriptures that we are meditating on, oh God, it will build our lives. It will grow our lives, oh God. It will grow our lives into you, Lord Father God, Master. Hallelujah. Lord, we thank you. We praise you. We glorify you, Lord. Help us, Lord. Help us in this area. Help us to grow in this faith. Help us to hear the scriptures again and again, oh God. Lord, இதை நாங்க practically செய்யணும். Practically நாங்க ருசித்து பார்க்கணும் அப்பா. Hallelujah. Lord, we thank you. We praise you. Lord, நீங்க பெரிய காரியங்கள் செய்யுங்க அப்பா. அப்பா, நீரே ஒருவரே கனத்துக்குரியவராய் பாத்திரா இருப்பீராகப்பா. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.